அவங்க என்ன சொன்னாங்க சார் ஃபர்ஸ்ட்ல, இந்த விஜய்க்கு ரசிகர் மன்றங்களா இருந்தவர்கள், ரசிகர்களாக இருந்தவர்கள், விஜய்க்கு வெல்விசராக இருந்தவர்களுக்கு, விஜய்க்கு போஸ்ட் ஓட்டினவங்க, விஜய்க்கு கட் அவுட் வச்சவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு தான் இங்க வந்து பதவி வழங்கப்படும் பண்ணி புஷி ஆனந்தி அவர் பொதுச் செயலாளர் சொன்னார். ஆனா அங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பதவியில இருக்காங்களா? பாருங்க, திடீர்னு ஒரு பணக்காரன் யாரு, அவரும் ஒரு நல்ல ஆள்னா பரவாயில்ல, ஒழுக்கமான ஆள்னா பரவாயில்ல. இது ஆதவ அர்ஜுனாங்கிறவர் யாரு? ஒரு லாட்ரி சீட்டு விற்கிற மார்டின் ஜெயில இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து ஏமாத்தி கல்யாணம் கட்டினவர், எல்லாருக்குமே தெரியும். அவர் அங்க வந்து இருக்கிறாரு. அவர் வந்து திமுகவுக்கு போனாரு, அங்க அவருக்கு பருப்பு ஆகலன்னு அடுத்தால விசிகாவுக்கு போனாரு. பல இடங்களுக்கு அவர் என்ன அவருடைய தகுதிகள், அவர் வந்து முதன்மை இடத்துல இருக்காரு. அதுக்கடுத்தால பார்த்தா புஷி ஆனந்த், அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நிர்மல்குமார், செங்கோட்டையன் என்ன தியாகம் பண்ணிட்டாரு இந்த மக்களுக்காக, இல்ல விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து. அடுத்தால பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத், நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு கட்சி இந்த அதாவது ஒரு மாற்றத்தை தருவோம், விஜய் ரசிகர் மன்றத்தில் உழைத்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லி பதவி கொடுப்போம் என்று சொன்னவர்கள். யாருக்காவது பதவி கொடுத்தாங்களா? புஷி ஆனந்த் சொன்னது உண்மையா இல்லையா? பத்திரிகையாளர்கள் உங்ககிட்டே கேட்கிறேன். ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி என்பதை புஷி ஆனந்த் சொன்னாரா சொல்லலையா? சரி, அதை விடுங்க சார். நாளைய தலைமுறையை வழி நடத்துற பொறுப்பு எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? என் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த யாரு? புஷி ஆனந்த். இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க சார். ரசிகர் மன்றங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அந்த பசங்களுக்கு வேலையே வேண்டாம், உன்னுடைய போனஸும் வேண்டாம்னு சொல்லி அவருடைய மாநாட்டுக்கு வராராம். இதெல்லாம் எப்படி ஒரு இளைஞர் சமுதாயத்தை எப்படி இவங்களெல்லாம் நம்பி எப்படி சார் போறது? ஒரு பிரச்சனை வந்தா விஜய் போட்டோ எடுத்து பார்த்தா போதுமா? நீ நல்ல வேலைக்கு போடா, நல்ல தொழில் பண்ணுடா, இப்படி ஒரு சொல்றதுக்கு யாராவது ஒரு தகுதி உள்ளவங்க இருக்காங்களாங்க?